ஸோ அழகாய்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்தோட பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அந்த ஃபார்வர் நைட்ஸை பற்றி பேசுகிறானுங்க. பென்னு வேறு ஏதோ ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. ஹீட் பிளாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹீட் பிளாஸ்ட்டு. ஓகே, ஃபார்வர் நைட்ஸோட லீடர்கிட்ட போக போகிறான்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. ஆரம்பிச்சிச்சு நாங்கள் இது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல இறக்கியிருக்கானுங்க. ஏரியா 51 போல். ஃபார்வர் நைட்ஸோட கார்டியன். ஓகே, ஷீல்டு வச்சுக்கிறான். ஷீல்டு வச்சுருந்தா கார்டியன்றானுங்க. ஓகே, என் பேர் இவனுங்க. ஆனால் ஷீல்டு வச்சு 2 அடியில் ஷீல்டு உடஞ்சிடுது. இருந்தாலுமே அதை வச்சு பிளாக் பண்ணுறானுங்க லைட்டாக. அவ்வளோதான், நைஸு. என்னங்க வந்துனேக்கிறானுங்க. ஏடே இருங்கடா. இந்த புது அட்டாக் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சரி, ஓகே, கோ வந்துடுச்சு. ட்ரில்லர் ட்ரோன். எங்க ட்ரில் பண்ணுங்க. இது டேமேஜ் வெயிட்டாக போகுது. யூ என்னங்க ட்ரோன் இது? இவனுங்க வேற வந்துட்டானுங்க. இருங்க, நம்ம ட்ரில்லர் ட்ரோனை ஃபஸ்ட் அடிப்போம். ஏங்க அது பார்த்தீங்களா? செம்ம டேமேஜ் கொடுத்துச்சு. எனக்கு 3/4 ஹெல்த்து குறைஞ்சிச்சு. எங்க ஹீட் பிளாஸ்ட் எடுத்துருவான் போலங்க. பரவாயில்ல, ஹெல்த்தை புஷ்ட்டேன். இப்போ வாங்கடா. அவ்வளோதான், கோ வந்துச்சு. நல்ல வேலை. ஓகே, ஓ பென் லுக் அவுட். ஏங்க ஏதோ ட்ரக்கு வந்திருக்கு. யூ இதை உடைக்க முடியாதா? ஏங்க அதுலேருந்து ஆட்கள் இறங்குறானுங்க. ஓகே, எத்தனை பேர் வரானுங்கன்னு தெரில. வந்துனேக்கிறானுங்க. ஆனால் அந்த ட்ரக்கை உடைக்க வர முடியல. அதை உடச்சா கூட பரவாயில்ல. இருங்கடா. ஓகே, இவனை போட்டுருவோம். இன்னும் எத்தனை பேர் வர போகிறானுங்கன்னு தெரில. அந்த ட்ரக்கூர்லேருந்து வந்துனேக்கிறானுங்க வதன்ட்டு. எனக்கு அந்த ட்ரக்கை உடைக்க முடியான்னு பார்ப்போம். உடைக்க முடியல. இவனுங்க 3 பேர் இருக்கானுங்க. இவனுங்க 3 பேரையும் போட்டு தள்ளுவோம். ஓகே, முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கோ வந்துச்சா? எப்போ கோ வந்துச்சு. ஓகே, எங்கள் கார்டியன் வந்துட்டாங்க. ஐயோ, சாம்பியன் எலைட்டு. ஷீல்டும் வச்சுக்கிறான், அந்த இதுவும் வச்சுக்கிறாங்க. இவன் சும்மானாலே வந்துட்டு இவன் அச்சா டேமேஜ் பயங்கரமாக போகும். இதில் ஷீல்டு வேறு வச்சுக்கிறான். இருங்க, ஆனால் இவனை வந்துட்டு 4 ஆர்ம்ஸாக வச்சா ஈஸியாக வச்சிடலாம். 4 ஆர்ம்ஸ் எடுத்துருக்கோம், பரவாயில்ல. எல்லாத்தையும் உடச்சி பவர் எடுத்துப்போம். ஏன்னா ஹெல்த்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாம் உடச்சி எடுத்துப்போம். ஓகே, ஏங்க இது ஹீட் பிளாஸ்ட்டாக மாறினோம் போல். ஹீட் பிளாஸ்ட்டாக மாதிரி அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். ஹீட் பிளாஸ்ட் சும்மா வந்துட்டு போனாலே அப்சர்வ் ஆகிடுது ஹீட்டு. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. வில்கேக்ஸ் ஸ்டாக்கர். நாங்கள் இது 2 கட்டி வச்சுக்குது. சாவு செத்து தொலை தான் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போக சொல்லுது. மேலே போவோம். ஓகே, வில்கேக்ஸோட ஆட்கள் வந்துட்டானுங்க. இப்போ இவனுங்களே அடிச்சு முடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ஃபார்வர் நைட்ஸ் வர மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர்ரா வந்துனே இருக்கானுங்க. அங்கே ஃபார்வர் நைட்ஸ் ஆட்களும் வந்துட்டானுங்க. ஓகே, ட்ராகன் ப்ரீத். நம்ம ட்ராகன் ப்ரீட்டே எடுப்போம். எக்ஸலரேட்டுக்கு போடலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு ட்ராகன் ப்ரீட் எடுத்து பார்ப்போம். எங்கே நெருப்பு கக்குறாங்க. மஜாங்க. எங்க மஜாவாக இருக்குது. நெருப்பு கக்குறான் ஹீட் பிளாஸ்ட்டு. பொசிக்கிரு. இவனுங்களை கக்கியே பொசிக்கலாம். நெருப்பு கக்கியே சாவங்கடா. எங்க சூப்பராக இருக்குங்க நெருப்பு கக்குறது. இது எடுத்துப்போம். இதை உடச்சி ஹெல்த் எடுத்துப்போம். ஹெல்த்து சுத்தமாக இல்லை. வாட்ச் பவர் வேறு இருக்குது. இருங்க, இவனுங்களுக்கு நெருப்பை கக்கி விடுவோம். கக்கடா. அவ்வளோதான். ஏங்க ஹீட் பிளாஸ்ட் எடுத்துச்சு. பரவாயில்ல, பென்னாக மாறிட்டோம். திருப்பி ஒரு ஏலியன் செத்தா திருப்பி பென்னாக மாறிடுவோம் போல். 2வது சான்ஸ் மாதிரி. இருங்க, மறுபடியும் நெருப்பை காக்கி இவனுங்களை சாவடிப்போம். நெருப்பை காக்கினா செத்து தொலைய மாட்டுறானுங்க. ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறானுங்க. இருந்தாலுமே டேமேஜ் போகுது.
இருங்க இவனுங்களை வந்துட்டு சும்மாவே அடிச்சு விடுவோம். காலி ஆகிட்டானுங்க. கோ வந்துச்சு. அப்பாடி எப்படிங்க போகிறது? எகிரி குதிக்கணும் போல். ஃபேட்டான் ட்ரோன் இது என்ன பண்ணோம்? ஓ இது 4 புல்லட்டாக வருது. இது அச்சா அவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே இவனை வந்துட்டானுங்களா? இவனுங்களை வேறு சமாளிக்கணும். கறிக்கிறேன் இரா உன்னை பொசிக்கிறான். அப்படியே நாங்கள் பொசுங்க மாட்டுறான். அவ்வளோதாங்க எரிஞ்சிட்டான். டே தம்பி நான் கையிலே அடிச்சு முடிப்போம். ஏங்க முக்கால்வாசி ஹெல்த்தை வந்துட்டு முடிச்சிட்டான். நான் என்ன மாறிக்கிறேன். வாட்ச் பவர் வேறு இல்லை. இருங்க இப்போ என்ன இல்லையா நான் மாறுறது? 4 ஆர்ம்ஸாக மாறிடுவோம். ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. ஏன்னா 2 பேர் வந்துட்டானுங்க. ஓகே ஒருத்தங்காலி உன்னை தூக்கி அடிச்சிருவோம். அவ்வளோ பெரிய உருவத்தை அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறாருங்க 4 ஆர்ம்ஸு. இல்லை கல்லை தூக்கி அடிப்போம். கல்லை தூக்கி அடித்தா ஒரே அடியில் ஷீல்டு வந்துடுது. இந்த ட்ரோனுங்கெலாம் சும்மா தூக்கி அடிப்போம். ஏங்க ஈஸியாக இருக்குங்க ட்ரோன் அடிக்க. அவ்வளோதான் 4 ஆர்ம்ஸ் தாங்க மஜாவாகிறாரு. பயங்கர பவர் 4 ஆர்ம்ஸு மற்ற ஏலியனுங்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகே இப்போ எங்கே போகிறது? இந்த கண்ணாடி உடைக்கணும் போல். ஏங்க சும்மா தான் நின்றா அதுவே வந்துடுச்சு. பரவாயில்ல உள்ளே வந்துட்டோம். இங்கே என்னது? கண்டெய்னிங் வாஸ் ஒன். எங்க பக்குங்க கிளிச்சுங்க எப்பாடி வந்துச்சு. பரவாயில்ல நான் கிளிச்சில் மாட்டிக்கினேன்னு நினச்சேன். வந்துட்டேன். எங்க இவங்க இந்த வில்லம் பேர் ஏதோ வருமே. ஐயோ ஞாபகம் வரல. ஆனால் இவன் வந்துட்டு பென்டன் சீரீஸில் மெயின் வில்லனாக வருவான் ஒரு இதில். கட்சியாக நல்லவனாக ஆற மாதிரி காட்டுவானுங்க அவன். அவன் தான் இவன் பேர் மறந்து போச்சு. உங்களுக்கு இவன் பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இவன் வந்துட்டு இந்த உடம்பு குட்டியாக இருக்கும். பார்த்தா அந்த மிஷின் உள்ள ஆப்ரேட் பண்ணுவானே அவன் தானே அவன். இருங்க அவன்கிட்ட தூக்கி போடுவானுங்களே. தூக்கி போட முடியல. இந்த இவனுங்களை தூக்கி போடலான்னு பார்த்தா ஒரே ஒரு பிரச்சனைங்க. இது சில நேரம் இவனுங்களை தூக்கத்துக்கு பதிலாக கல்லை தூக்கிடுறான் பழக தோஷத்தில். அது வேறு பிரச்சனையாக இருக்குது. சரி இதெல்லாம் ஒஸ்ட்டு போவோம். எல்லாம் ஏலியன் டிஎன்ஏவாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா எல்லாம் ஏலியன் டிஎன்ஏ. அந்த மம்மி அந்த உல்ஃபோட டிஎன்ஏவாக இருக்குது. ஓகே போட்டு தள்ளு. 4 பேர் தான் வந்துக்கிறானுங்க. இவனுங்களாம் அசால்ட்டாக வச்சிடலாம். வில்கேக்ஸோட ட்ரோன் மாதிரியே அந்த ஃபேட்டன் ட்ரோன் மாதிரியே ஒரு வெள்ளை கலரில் வில்கேக்ஸ் ஹண்டர் வந்திருக்கு. மறுபடியும் ஹீட் பிளாஸ்ட் ஆகணும். இருங்க ஹீட் பிளாஸ்ட் ஆகிடுறேன். ஓகே ஹீட் பிளாஸ்ட் ஆகிட்டு நெருப்பை உறிஞ்சி எடுத்துட வேண்டியது தான். உறிஞ்சாச்சு. இப்போது என்னங்க பண்ணோம்? எக்ஸலரேட்டாக மாதிரி பண்ணோம் போல். நீங்கள் எக்ஸலரேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக போ. நாங்கள் போக முடில. எனக்கு தெரிஞ்ச வரை இருங்க 4 ஆர்ம்ஸாக மாதிரி அதை எடுக்கணுங்க. 4 ஆர்ம்ஸாக மாதிரி எடுக்கணும். ஆனால் எக்ஸலரேட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஆமாங்க எக்ஸலரேட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு உள்ளே போயிட்டால் கூட நம்ம எப்படி வெளில வர முடியாது. அதனால 4 ஆர்ம்ஸ் தான் வந்துட்டு தேவைப்படும். நம்ம 4 ஆர்ம்ஸாக மாதிரியே பண்ணிடுவோம். ஹீட் பிளாஸ்ட்டாக மாறணும். உள்ளே நெருப்பு இருக்குது. பட்டன் அழுத்துருவோம். ஷீ மைட் இஸ் ரைட். ஓகே ஸ்விட்சை உடைக்க சொல்லிச்சு. ஸ்விட்சை உடைக்க சொல்கிறானுங்க. ஆனால் நம்ம வேறு வழியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்விட்சை அழுத்திட்டு எக்ஸலரேட்டாக மாதிரி இந்த ஸ்விட்சை அழுத்திட்டு ஓட்டுருவோம். பார்த்தீங்களா இது பட்டனு போவோம். மூடிற போது பார்த்தீங்களா மூளையை யூஸ் பண்ணிட்டேன். எப்படி மஜாவா? இவனுங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒஸ்ட்டு போகிறதுக்கு பதிலாக எக்ஸலரேட் யூஸ் பண்ணி வேகமாக வந்துட்டேன். இருங்க இவனுங்களை எக்ஸலரேட் வச்சே முடிப்போம். காலி. இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்களா? ஒரே அடி தாங்க எக்ஸலரேட். ஆனால் சீக்கிரம் வாட்ச் பவர் போயிடுது. அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவனுங்க வந்துட்டு டிடி இவனுங்க லேசர் விடுவானுங்க எப்பாடி. ஓகே முடிச்சாச்சு. வாங்க பட்டுன்னு போவோம். டிடி எத்தனை பேர்ரா வருவீங்க? நம்ம 4 ஆர்ம்ஸாக மாறிப்போம். தம்பி நிலுப்பா. 4 ஆர்ம்ஸாக மாறியாச்சு. அவ்வளோதான். இவனுங்க முச்சோட வேண்டியது தான். ஓகே காலி. ஒருத்தங்காலி.
இப்போ இந்த அழுக்க மட்டும் தாங்கிறான், இவனை தூக்கி வச்சிருவோம். என்னங்க வந்துனேக்கிறானுங்க, எரிச்சலாகுதுங்க. ஓரளவு தாண்டா வரணும், திருப்பி திருப்பி வந்துனே இருக்கானுங்க. பரவாயில்ல, மூச்சு விட்டாச்சு. கோவம் வந்துடுச்சு. இந்த டப்பாவை உடச்சி விட்டு இருங்க. இது ஏதோ பட்டன் அழுத்தணும் போல். இருங்க, நான் ஹீட் பிளாஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஹீட் பிளாஸ்ட்ன்ற பாருங்க. ஃபஸ்ட்டு நான் எக்ஸலரேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக போய் அழுத்திட்டு ஓகே, அழுத்த முடில. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹீட் பிளாஸ்டாங்க தேவை. ஹீட் பிளாஸ்ட் வச்சு ஃபயர் பால் ஒன்றும் கரெக்டாக தான் யோசித்தேன். இவங்க கரெக்டாக நின்றுக்கிறேன். தம்பி ஒன்று இவன் நிற்க வைக்கிறது தான் லைட்டாக பிரச்சனையாக இருக்குது. பார்த்தீங்களா மஜாவா? இப்போ பட்டுன்னு மேலே ஏறி போய்டும். வந்துட்டேன். இப்போ இதையும் உடச்சி விட்றேன். டி ஏமிங் தான் லைட்டாக பிரச்சனையாகிறான். கரெக்டாக நில்றான். அவ்வளோதான், நின்ட்டேன். ஓகே மஜா. இருங்க, இப்போ மேலே போவோம். 1 2 ஏங்க உள்ளன்ட்டங்க கீழே. மறுபடியும் மேலே ஏறுறான். என்னங்க நவுறுது இது. சரி வெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 மேலே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னடா சப்பியாக இருக்குது பசில்ஸு. நல்லா இது கஷ்டமாக கொடுங்கடா. இதெல்லாம் மொக்க பசிலாக இருக்குது. 4 ஃபாரவர் நைட்டாக இவனுங்களை அச்சு முடிப்போம். நெருப்பை வச்சு கக்கிற பொசுக்கு சாவு. நீங்கள் எல்லாரையும் பொசுக்கி விட்டுறான். ஏடி தம்பி நில்லு அடி வாங்கிட்டு போ. அவ்வளோதான், சாவு, செத்து தொலை. எக்ஸலரேட்டுக்கு வந்துட்டு ஒரு பவர் வாங்கிக்கலாம். ஓகே, சாவுடா, செத்து தொலைங்க. சட்டி பொசுக்கி விட்டுருவேன். ஏங்க என்னங்க அந்த ப்ளூ கலர் இது வந்திருக்கு, அதை வச்சு அடிப்போம். ஓகே, மஜாவாக முடிச்சு விடு. சேர்த்துட்டான். இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. இவனுங்களை அடிச்சு முடிப்போம். சேர்த்துட்டான். எக்ஸலரேட்டோட புது பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாக்ஸு ட்ரையாங்கிள் வரல. அந்த பறக்க விட்டானே அதுதான் வந்துட்டு புது பவரோ? இதுதான் புது பவரோ? எனக்கு தெரில சரியா. ஆனால் இது ஏதோ நார்மல் பவர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பாக்ஸு ட்ரையாங்கிள் அழுத்தி பார்ப்போம். தம்பி புது பவரை யூஸ் பண்ணுறா. என்னங்க அவ்வளோ பெரிய உருவட்டை வந்துட்டு எக்ஸலரேட் தூக்கி அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. அதுதான் சிரிப்பாக இருக்குது. காலி ஆகிட்டானுங்க. பாக்ஸு இன்னொரு ட்ரையாங்கிள். எனக்கு என்னங்க அந்த மூவே பார்க்க முடியல போல். இல்லை நான் அந்த மூவை தான் போட்டுனுக்கிறேன், நானும் தெரில என்ன கதைனே தெரில. இவனுங்களை ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவோம். பாக்ஸு ட்ரையாங்கிள். இருங்க, இன்னும் ஒரே ஒரு தடி மாதிரி தாக்குறான். முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எவனோ வரமாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் வாட்ச் பவர் ஏற்றிக்கிறேன். இதுக்கோ 4 ஆர்ம்ஸை ரெடியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து இது நிறைய பேர் வந்தானுங்கன்னா யூஸ் ஆகும். ஏதோ ரோபோட், பெரிய ரோபோட் மாதிரி இருக்குதாங்க. என்ன ரோபோட் தான் தெரில. ஓகே, மேலே வந்தாச்சு. கட்சினுங்க பென் டெனிசன். I owe you an inconvenience of my underlings. I'll deal with them when I throw with you. Okay. எங்கள் ஃபாரவர் நைட்ஸோட லீடர் இவன் தான் போல். வந்துட்டான். இவனோட அண்டர்லிங்ஸ் அடிச்சதுக்கு வந்துட்டு பழி வாங்க வந்திருக்கன்றான். இருங்க, இவனை ஃபஸ்ட்டு போட்டு பொழப்போம். எங்கே இன்னங்க மொரட்டடி அடிக்கிறாங்க. 2 அடி தான் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு பாதி எழுத்து போயிடுச்சு. இந்த பாருங்க முடிச்சிட்டாங்க. 4 ஆர்ம்ஸ் செத்துச்சுங்க. ஐயோ 4 ஆர்ம்ஸே சாவச்சிட்டான். இவங்ககிட்ட 2 அடி வாங்கினா பென்னு காலி ஆகிடுவார் போல். எனக்கு மறுபடியும் 4 ஆர்ம்ஸாக மாதிரி அடிப்போம். ஆனால் வந்துட்டு இவனுக்கும் பாதி எழுத்து இது குறைய வச்சிட்டேன். கேடி கொஞ்சம் அடி வாங்கடா தம்பி, அடி வாங்கடா. அடை என்னங்க அவன். இருங்க ஃபஸ்ட்டு உடச்சி பவர் எடுத்துப்போம். தம்பி அடி வாங்குப்பா. இருங்க பிளாக் பண்ணிடுறேன். என்னங்க பிளாக் பண்ணாலும் அடிக்கிறான். தம்பி பிளாக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. பிளாக் பண்ணாலும் வந்துட்டு அவன் அடிக்கிற அடி உழுது. ஓகே, கட்டியில் சும்மா அடிச்சானா உழ மாட்டேங்குது. இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணால் தான் வந்துட்டு உழுது போல். சாவுடா, செத்துட்டான் செத்த பையன். ஓடாங்கட்டி என்னடா மூஞ்சது மஞ்சள் கலரில். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, லோட் ஆகுது.
கட்சின்னு ஃபார் அவர் நைட்ஸோட லீடர் பேசுகிறான். நீ இப்போ வேணால் நான் தோக்கடிச்சிருக்கலாம், ஆனால் நான் திரும்பி வருவேன்னு ஏதோ பேசினுக்கிறான். ஓகே, மேக்ஸ் வந்துட்டு விசாரிக்கிறான் உன்னோட நோக்கம்தான் என்னன்ட்டு. ஏதோ பெருசாக ஏதோ பிளான் போட்டான். அந்த ரோபோட் உள்ள ஏறிக்கினா மறுபடியும். தம்பி எங்கேப்பா போகிற? எங்கே அந்த பெரிய ரோபோட் உள்ள போகிறான் எங்கேயோ. எங்கே அவன் மூஞ்சி மாதிரியே இருக்குதுங்க அந்த ரோபோட்டு, பறக்குது. அடுத்த பாட்டு வந்துட்டு இந்த ரோபோட் கூட தான் சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த பாட்டை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த கட்சின்னு மட்டும் போத்தோம். அவனுங்க என்ன பிளான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இது டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச வர அடுத்த பாட்டு வந்துட்டு அந்த ரோபோட் கூட தான் நம்ம சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, மேக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கிறாரு அந்த ரோபோட்டு ஃபார் அவர் நைட்ஸை பற்றி. ஓகே, நான் வேறு சப்டைட்டில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. சரி, இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பை.